மறுபரிசீலனை செய்து மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களுக்கும் ஒரு முறையான தேர்வுகளை தமிழ்நாட்டில் நடத்துவதில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் இந்த ஆட்சியில் இந்த தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை எல்லாம் கலைந்து நேர்மையான ஒரு தேர்வை மீண்டும் நடத்திட உங்களை பணியுடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் எல்லாம் தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஆகவே இது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா, அல்லது இருக்கிற IAS IPS அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்களா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வானது முற்றிலும் இந்திய இறையாண்மைக்கும் மாணவர்களின் அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேர்வாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இன்றே உடனடியாக தலையிட்டு இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒரு 2 மாத கால இடைவெளியில் முறையான பாடத்திட்டத்தை அறிவித்து இந்த குரூப் 4 தேர்வை உடனடியாக மீண்டும் நடத்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசிடம் மீண்டும் கேட்கிறோம், கலைஞரின் மகனே உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுக. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேர்மையான தேர்வும் நேர்மையான பாடத்திட்டங்களை நீங்கள் பகிர்ந்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 5 லட்சம் காலியிடங்களை நிரப்புவதாக கூறினீர்கள். ஆனால் இதுவரை 50,000 காலியிடங்கள் கூட தமிழகத்தில் நிரப்பப்படவில்லை. இந்த நிலை நீடித்தால் 20 லட்சம் போட்டித் தேர்வாளர்களும் ஒருவர் 5 வாக்குகள் என்றால் 1 கோடி வாக்குகளை கொண்ட இந்த மாணவர் சமுதாயம் வெகுண்டெழுந்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். ஏற்கனவே ஒரு குரூப் எக்ஸாம்ல பேப்பர்ல மாற்றி ஆன்சர் பேப்பர் மாற்றி, ஆனா இப்ப தொடர்ந்து அரசு பஸ் கொண்டு வரது, அந்த பாக்ஸ் வந்து இங்க TNPSC அலுவலகத்தில் பிரித்து போய் கிடக்கிறது சம்பவம் நடந்தது. என்ன பண்ணணும்? இந்த அரசினுடைய திறமையின்மை என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் இந்த தேர்வையை ஒரு கோட்டாக நடத்துவதற்கு, இது ஏதோ சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு ஆட்கள் எடுப்பது போல எதிர்க்கிறாங்க. ஒரு திறமையற்ற முறையில் இந்த தேர்வை நடத்துகிறார்கள். இதற்காக ஒரு தேர்வு வாரியம் தேவையா என்கிற கேள்வி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு துறையில அதிகப்படியாக, அதாவது 4 லட்சத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு. உதவியாளர் முதல் வட்டாட்சியர் தாசில்தார் வர காலி பணியிடங்கள் இருக்கு. இவங்களை திமுக ஆட்சிக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் பணியிடங்கள் TNPSC மூலமா நிரப்பணும்னு சொன்னாங்க. இப்போ 50,000 பணியிடங்கள் கூட நிரப்பலன்னு சொல்றீங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணணும்? இதுக்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. TNPSC கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிறீங்க. இதற்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க? நிதி பற்றாக்குறை, குடிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. அதற்காக ஒரு எக்ஸ்பர்ட் குழு அந்த குழு என்ன பண்ணுது, என்ன தூங்கிட்டு என்ன பண்ணுது, அது சம்பந்தப்பட்ட எந்த அப்டேட்ஸ் இது வரைக்கும் 50,000 பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அரசு ஊழியத்தையும் ஒவ்வொருத்தர்களும் 2 அல்லது 3 எக்ஸ்ட்ரா சீட் பார்த்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கு மன உளைச்சல் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே காலி பண்ணியிருக்காங்க. இதனால மக்களின் சேவைகளும் பாதிக்கிறது. இதை அரசு உடனே ஒரு குரூப் அப்படின்னா குறைந்தபட்சம் 10,000 வேகன்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3,000 வேகன்சி. இதெல்லாம் 3,000 வேகன்சி குரூப் 2 கூட பாத்தீங்கன்னா
அதிகப்படியான வேகன்சிகள். ஸோ காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. அது பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையும் காலி பணியிடங்கள் அதிகம். இது வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து அரசு பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது. அதாவது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கேள்வித்தாள் கொண்டு போனதுலேருந்து ஜூன் 12 எக்ஸாம், இந்த ஜூலை 12 எக்ஸாம் அதுக்கு முந்தின நாள் வந்து பிரைவேட் பஸ்ல கொண்டு போறாங்க. அதுக்கு விளக்கம் கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்றாரு, இனிமேல் தாசில்தார் கைக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. அப்ப தாசில்தார் கைகளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு போனதுன்னா எப்படி நடந்துச்சு? ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, நாமக்கல்ல ஆரம்பிச்சு, விழுப்புரத்துல ஆரம்பிச்சு, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை அனைத்து ஊர்களிலும் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓபன் பண்ணி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரணும் அப்படின்னா அவர் முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நாங்க ஓபன் பண்றோம் சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க. அந்த 20 பேர் நாங்க கொடுப்பாங்க. அந்த 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரை சீல் உடைச்சு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஓபன் பண்ணி முன்னாடியே ஓபன் பண்ணிருக்குது அப்படின்னா அது தனியார் பஸ்ல கொண்டு போகும்போது ஓபன் பண்ணாங்களா? இதுதான் நம்ம கேட்கணும். இது மதுரை மட்டும் கிடையாது, சேலத்தில் நடந்திருக்குது, நாமக்கல் நடந்திருக்குது, ஈரோடு, திருச்சி, சென்னை உட்பட அனைத்து இடங்களும் நடந்திருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த குரூப் 4 தேர்வை சீர்குலைப்பதற்காக இதன் பின்னணியில் ஒரு சதி செயல்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கு. அப்புறமா ஆன்சர் சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட் உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புறாங்க. டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்றாரு, அது பாதுகாப்பா தான் இருந்துச்சு, ஜூலை 14ஆம் தேதி வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் 13ஆம் தேதிங்கிறாரு, ஒருத்தர் 14ஆம் தேதிங்கிறாரு. அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சீட் எப்படி வந்து தெரியல, இவங்க எந்த லட்சத்துல எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, ஓகே, இதையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம். நீங்க எவ்வளவு கஷ்டமா கேட்டா நாங்க ஆன்சர் எழுதுறோம், எல்லாருக்கும் கஷ்டம் கிடையாது சொல்லல. கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தவறாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன், நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி இருக்கிறவங்க வந்து பாவேச ஐயருங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழும் சரி, பொது அறிவிலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு கேள்வியை கேட்டு தப்பு ஆன்சர் கொடுத்து, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர் 1965, டிஎன்பிஎஸ்சி 1064 இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றது தப்பா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் குனியாவுக்கு ஸ்கின் வந்து இலப்பையில் கொடுக்குறாங்க, நீங்க இல்லைங்கிறீங்க. அப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்றது தப்பா? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. 2002ஆம் வருடம் இவிஎம் மிஷின் இந்தியா ஃபுல்லா ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. 2003 சொல்றீங்க. அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தப்பா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெடரல் சிஸ்டம் நீங்க சொல்றீங்க, பாசி பண்றது சுப்ரீம் கோர்ட் சொல்றது. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றது தப்பா? அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றது தப்பு, எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தப்பு, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்றது தப்பு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்றது தப்பு, நாங்க மட்டும் தான் கரெக்ட். எந்த நியாயம்? அதாவது சிவில் ஜட்ஜ் தேர்வுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ரீவேரியேஷன் கேட்கறாங்க. ரீவேரியேஷனுக்கு இடம் கிடையாது சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டும் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடர்ந்து ஹைகோர்ட் நீதிபதிகளே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை தெரிஞ்சு இவங்க எலிஜிபிள், இவங்க மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. கூட சுப்ரீம் கோர்ட் போறாங்க, டிஎன்பிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டவங்க ஜெயிச்சாச்சு. படி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இப்படி வந்து வழக்கறிஞர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் செலவு பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அந்த ஒரு கோர்ஸ் அது பாதிக்கப்பட்ட நபர் நீக்கி விட்டுருக்கலாம். அவர் எழுதுறதுன்னு மார்க் கேட்கிறார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீட்டை எழுதுகிறாங்க. அதுக்கு நீங்க முதலமைச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்தை ஓபன் பண்ணலையா? சரி, ஜெயலலிதா அவர்கள் ஓபன் பண்ணாங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாமே தப்பு, நாங்க தான் கரெக்ட். அதாவது ஆர்டிகல் 14 படி நோ ஒன் இஸ் அபவ் லா, யாருமே வந்து லாவுக்கு மேல கிடையாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இஸ் அபவ் லா. இவங்க சொல்றது அதுதான். உங்களுடைய நோட்டிபிகேஷன் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? எனி காசு வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் எழுதிக்கிறீங்க. ஹைகோர்ட் ஆர்டர் எழுதி சொல்ற நீங்க ஹைகோர்ட்டுக்கு அகைன்ஸ்டா அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. சுப்ரீம் கோர்ட் போய் நாங்க ஜெயிச்சாச்சு. அப்புறம் நீங்க வேலை கொடுக்கறது இல்லை. சாலை பணியாளர் தேர்வுல நீங்க தான் வந்து நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிருக்கீங்க? ஐடிஐ படிச்சிருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. எல்லாரும் எழுதியாச்சு. எழுதி முடிச்சு இன்ஜினியரிங் படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க வேலை வாங்கியாச்சு. நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. நல்ல மார்க் எடுத்த உடனே ஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? கோர்ட்ல கேஸ் பண்றாங்க. நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்க தப்பு, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்க தப்பு. எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாது, நான் இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது, ஐடி மட்டும் தான் எலிஜிபிள், அவங்களே எழுத வைக்கிறீங்க. செக்ரட்டரியேட்ல நீங்க வந்து டைரக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறீங்க, அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட் எடுக்கிறீங்க. எடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட்ல
ஜூனியர்ஸ் சொல்லிட்டு 5 வருஷம் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அசிஸ்டண்டா ஒரு 3 வருஷம் வேலை பார்க்கணும். அவங்க எழுதி கொடுக்குறீங்க. 350 ஜூனியர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, 350 அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. ரிசல்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர்ஸ் கிடையாது அப்படின்னா அந்த 6 மாசம் உட்காந்து படிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து வேலைக்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளறுபடிகள், முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு 2028 டிஎன்பிசி தான் கொடுக்கணும். இவ்வளவு உதவி சொல்லியும் 1 மாசமா வந்து மருந்து வேணும்னு சொல்லி எல்லா இஷ்யூ சொல்றாங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, எல்லா கட்சியும் சொல்றாங்க. ஆனாலும் நாங்க அமைதியா சொல்றோம் அப்படின்னா உலக அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நோபல் பரிசு யாரு சொல்லுவாங்க? டிஎன்பிசி தான் கொடுக்கணும். சரி, ஓகே, டிஎன்பிசி அவ்வளவு அமைதி இருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் மீது தலையிட வேண்டும். தமிழக அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார் யார் கண்ட்ரோல் வருவாங்க? தமிழக அரசாங்கம் கண்ட்ரோல் வருவாங்க. 2019 மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாத்துறாங்க. 6 வருஷம் கழிச்சு நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்களே, 6 வருஷம் கழிச்சு சிபிஐக்கு மாற்ற கூடாது யார் சொன்னாங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அளவுக்கு கிளர்க்கை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், புரோக்கர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு உயரதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எங்களால முடியாது, நாங்க சிபிஐக்கு மாத்துறோம். கோர்ட் வழக்கு தொடுத்தார் திரு ஸ்டாலின் என்பவர், கோர்ட் வழக்கு தொட்டார். 2020 வழக்கு தொட்டார். அவர் என்ன சொல்றாரு? சிபிஐக்கு மாத்தணும், ஏன்னா உயரதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அதுக்கு இப்போ 5 வருஷம் கழிச்சு நாங்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப நடந்த முறைகேடு நீங்க வந்து 2030 சிபிஐக்கு மாத்துவீங்களா? எந்த வழக்காவது 2012 குரூப் 2 முறைகேடா இருக்கட்டும், 2017 குரூப் 1 முறைகேடா இருக்கட்டும், 2019 குரூப் 4 முறைகேடா இருக்கட்டும், எதுவுமே விசாரிக்கப்படவில்லை. குற்றவாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருக்கு. குரூப் 4 தேர்வு என்பது ரொம்ப ஏழை எளிய பாவப்பட்ட மக்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து இவ்வளவு கடினமா 1953 இருக்கிற புக்கெல்லாம் நீங்க கேக்குறீங்க. இப்போ ஒரு சோப்பு வாங்குற கடையில போய் 25 ரூபா 50 ரூபாய்க்கு சோப்பு வாங்குறோம். சோப்பு டப்பா வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி கொடுப்போம். இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் உடஞ்சிருக்கு, நீங்க திருப்பி எக்ஸாம் வைக்க படிக்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷனும் சரி, டிஎன்பிசி சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் பாடி, அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு, அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறு வந்து ரீகவுண்டிங் வைக்கிறாங்க. அதே மாதிரி தவறு நடந்து நீங்க ரீ எக்ஸாம் வைக்கலாமே. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் இருக்கு. அதனால எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். டிஎன்பிசி வாய்மொழி மௌனியாக அடுத்த 1 மாத காலமாக இருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் முடிவெடுக்குங்க. ஓகே ஓகே ஒரு உச்சில ஒரு பைக் தமிழ்நாடு அனைத்து போட்டித் தேர்வு சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியமான சில கோரிக்கைகள் பேசினாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசினாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய போட்டியை மாற்றி வெளிப்படைத்தன்மையோட இருந்தாங்க. எத்தனையோ முறைகேடுகள், எத்தனையோ முறைகள் இதுல சொன்னது அவங்களுக்கே தெரியும் விஷயத்தை. குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு சும்மா இருக்காங்க. பெரிய மாஃபியா கூட பின்னாடி மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. அவர் வஞ்சிச்சு மாணவர்களுக்காக போஸ்டிங் கொண்டு இருக்காங்க. அது உள்படாது அது மாதிரி சில பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் கவனத்துல போகணும். மேலும் இந்த குரூப் 4 வந்து அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள், அவங்களுக்கு வந்து வஞ்சிக்க வண்ணமாக இந்த தேர்வு நடந்திருக்கு. அந்த தேர்வை முற்றிலுமாக கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. நிச்சயமா நன்றி கடன் பட்டிருப்பாங்க. அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சரிடம் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. வேலை வெட்டி கவனத்தில் கொள்ளாம உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உதாரணம் பேப்பர்ல படிக்கிறோம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா 20 லட்சம் ரூபாய் இருக்கு வெகுமதி. அரசு வேலை வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்து மறுவாழ்வு மையத்துல வெளியே வந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும். அப்ப நாங்க மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு அடுத்த வருஷம் எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போறாங்க. தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, நல்ல சாராயம் குடிச்சிட்டு சாவ போறாங்க. 20 லட்சம் வீட்டுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். மறுவாழ்வு மையத்துல போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து ஒரு வழியை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு. ரொம்ப நன்றி, இதுக்காக வேண்டி ரொம்ப நன்றி கொடுக்கும். இது ஒன்று. இதனால தயவு செஞ்சு இந்த வந்து ஒரு மன வருத்தத்தோடு சொல்றோம், அதனால இது வந்து கவனத்தில். இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருஷங்களா வந்து முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஐஏஎஸ் ஆபீஸ்ல வந்து சுத்தமா நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன குற்றம் பண்ணிருக்கோம் தெரியல. நாங்க என்ன குற்றம் பண்ணிருந்தோம். அதாவது சமூக நீதியுடைய பாதுகாப்பு, சமூக நீதி வந்து உலகிற்கு பறைசாற்றக்கூடிய இந்த தமிழக அரசு, தமிழகம் வந்து சமூக நீதியிலிருந்து வெளியே போயிடுச்சு. என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட
இருக்கக்கூடிய 12 மாநிலத்துக்கு மேலாக குரூப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு, டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பர்டா போலீஸ், இந்த மாதிரி பெரிய போஸ்டிங் வந்து வயது உச்ச வரம்புன்னு சொல்றாங்க. வயது உச்ச வரம்பு கிட்டத்தட்ட 49ல இருந்து 51 வரைக்கும் வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல 51 வயது வச்சு டெப்டி கலெக்டர் ஒரு லேடி ஆயிருக்காங்க. அப்போ சமூக நீதியை பின்பற்றாத மாநிலம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், அவங்க எல்லாம் வைக்கும்போது சமூக நீதி வந்து உலகத்துக்கே நம்ம பறைசாட்டுறோம், சமூக நீதி பத்தி டெய்லி பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில வெறும் எத்தனை 37+2 கொடுத்துருக்காங்க வயது உற்சவரும் இந்த குரூப் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அதே கவனத்துல வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி 49 வரைக்கும் இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உற்சவரும் உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னதா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பட்டதா இருப்பாங்க. 2026ல உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது நீங்களே விளங்கிக்கணும். நாங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே விளங்கிக்கணும். அதனால தயவு செஞ்சு முதலமைச்சரையோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வந்துடும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர், அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க போராட்டம் பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி முறைகேடு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துக்கு எதிராக நாங்க எங்களுடைய சார்பாக 300 மாணவர்கள் கலந்துட்டோம். அப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி பத்தி அப்ப எதிர்த்து பேசுறீங்க, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்வளவு தவறு பண்ணிருக்கு, எதிர்த்து பேசிட்டு சொல்லுங்க. அவங்க அட்டானமஸ் பாடி ரைட்டர், என்ன தவறு கேட்கலாம்ல, கேட்கறது என்ன தப்பு இருக்கு? கேளுங்க. மாணவர் தான் இங்க வஞ்சிக்கப்படுறாங்க, மாணவர் பாதிக்கப்படுறாங்க. இதுல எவ்வளவு பேருங்க விதவைகள்ல, ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க, சொல்ல முடியல. யார்கிட்ட சொல்றது? முதல்வர் செஞ்சு பேசலாம் சொல்லுங்க, மனு கொடுக்க கூட முடியல. எத்தனை மனுக்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி ஒரே ஒரு டிஸ்பிளே கூட செவரங்காரர் சண்முக மாதிரி இருக்கு. அதெல்லாம் தயவு செஞ்சு எங்களுடைய மனவேதனையை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாங்க ஏதாச்சும் தவறா செஞ்சா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நன்மையை பார்த்து பயக்க வருவாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்க முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிக்கு அவங்க சொல்லுங்க. என்னோட பேர் பாஷா, அனைத்து போட்டி தேர்வு சமத்துடைய தலைவர். நம்பிக்கையே இல்லை சார். பத்திரிகையாளர்கள்